சூப்பர் ஸ்டாரோட கூலி இப்பதான் பார்த்து முடிச்சோம். படம் சூப்பரா இருக்கு. தலைவருடைய 50 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி இட்ஸ் கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் அண்ட் செலிப்ரேஷன் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். லோகேஷோட ஸ்டோரி டெல்லிங் வந்து நல்லா டைட்டா இருக்கு. ஸ்டார் காஸ்ட் வந்து நல்ல ஹெவியான ஸ்டார் காஸ்ட். பட் இந்த கதைக்கு அது தேவைன்ற மாதிரி அதை பிளேஸ் பண்ணிருக்காரு. ஃபாஸ்ட் மூவிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபோட ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா டைப் பண்ணி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக், ஹீ இஸ் த அதர் ஹீரோ. இந்த மூவி மைனஸ் த பிஜிஎம் இவ்வளவு ஹிட் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மூவிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அந்த டைரக்ஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மியூசிக் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு இந்த படத்துல. நாகார்ஜுனா ஒரு ஸ்டைலிஷ் வில்லனா இருக்காரு. உபேந்திரா ரொம்ப மாசா பவர்ஃபுல்லா வந்திருக்காரு. சுபின் சான்ஸே இல்ல, இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரு. ஸ்ருதி ஹாசன் சத்யராஜோட கேரக்டரும் ரொம்ப அழகா பிளே பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற ஒரு கேரக்டருமே அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஸ்டைலிஷா நான் நாகார்ஜுனாவை பார்க்கல. நான் ரொம்ப கோரியா இந்த படத்துக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஏ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதை விட நம்ம கோரியான படங்கள்லாம் பார்த்திருக்கோம். சோ அந்த அளவுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஃபேமிலியா தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா இது தியேட்டர்ல பார்த்தாதான் இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். தலைவர் ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பா ஒரு ட்ரீட். பார்த்து என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க.